ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இரக்கத்தின் புலம்பல். என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். புலம்பல் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவளுடைய தந்தை சுகவீனமான போது மாந்திரிகத்தினாலேயே தனக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார். அவருக்கு எய்ட்ஸ் வியாதி. அவர் மரித்தபோது அவருடைய 10 வயது மகள் மெர்சி தன்னுடைய தாயாரை மிகவும் அண்டிக் கொண்டாள். அவருடைய தாயாரும் சுகவீனமானார். 3 ஆண்டுகள் கழித்து அவளும் மரித்து போனாள். அதிலிருந்து மெர்சியின் சகோதரிதான் தன்னுடைய 5 உடன்பிறப்புகளையும் வளர்த்தாள். அப்பொழுதுதான் மெர்சி தன்னுடைய ஆழ்ந்த வேதனைகளை குறித்து எழுத ஆரம்பித்தாள். எரேமியா தீர்க்கதரிசியும் தன்னுடைய வேதனைகளை எழுதி வைத்தார். இந்த புலம்பல் புத்தகத்தில் யூத ஜனங்களுக்கு பாபிலோனிய போர் வீரர்களால் இழைக்கப்பட்ட வெறுக்கத்தக்க செயல்களை குறித்து எழுதுகின்றார். இதில் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக எரேமியாவின் உள்ளம் வேதனை அடைகின்றது. என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது என்று கதறுகின்றார். என் ஜனங்களின் நொறுங்குதலின் நிமித்தம் குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். 2வது அதிகாரம் 11வது வசனம். யூத ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள். ஆனால் அவர்களுடைய குழந்தைகள் அதற்கான கிரயத்தை செலுத்துகின்றார்கள். அவர்கள் தங்கள் பிராணனை தங்கள் தாய்களின் மடியிலே விடுகிறார்கள் என்று எழுதுகின்றார். வசனம் 12. இத்தனை துயரங்களையும் கண்ட எரேமியா தேவனை விட்டு விலகிவிடுவார் என நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவரோ எஞ்சி இருக்கிற ஜனங்களை நோக்கி, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. வசனம் 19 என்று கூறுகின்றார். மெர்சியும் எரேமியாவும் செய்தது போல நம்முடைய இருதயத்தை தேவனிடம் ஊற்றிவிடுவது நல்லது. மனித வாழ்வில் புலம்புவது என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு ஆகும். அத்தகைய வேதனையை தேவன் அனுமதித்தாலும் அவரும் நம்மோடு சேர்ந்து வருத்தப்படுகின்றார். அவருடைய சாயலில் நாம் உருவாக்கப்பட்டதால் அவரும் நம்மோடு சேர்ந்து புலம்புகின்றார். கூறினவர் டிம் கஸ்டாப்சன். நம்முடைய வாழ்வில் ஏற்படும் வேதனை தரும் சூழல்களை நாம் எவ்வாறு சமாளிக்கின்றோம்? அவற்றை எழுதி வைத்து நம்முடைய நண்பனோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது எவ்வாறு நமக்கு பயனளிக்கின்றது? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.